இல்லாமல் 90களுக்கு பிறகு இந்த சங்கர், மணிரத்னம், கமலஹாசன் போன்றவர்கள் எடுத்த படங்கள் எல்லாமே அரசியல்னாலே மோசம், அரசியல்வாதிகள்லாம் ஊழல்வாதிகள், கருப்பு துண்டை போட்டுக்கிட்டு தமிழில் பேசுகிறவன் அயோக்கியன், தமிழ்னு சொல்லி நம்மளை ஏமாத்திட்டாங்க, நம்மளை ஹிந்தி படிக்க விடாமல் கெடுத்துட்டாங்கன்னு இந்த விசு, பாலச்சந்தர், கமலஹாசன், மணிரத்னம், சங்கர் தங்களால் முடிஞ்ச விஷத்தை இறக்கியிருக்கிறாங்க. ஊழல்னா யார்? அது திராவிட கட்சிகள் பண்ணுச்சு, ஊழல்னாலே அவங்க தான். அப்போ நல்லவங்க யார்? வெள்ளையாக ஒருத்தர் இருப்பார், பார்த்த சாரதின், இவங்க தான் நல்லவங்க, அமெரிக்காவுக்கு வேலைக்கு போகிறது. இந்த மாதிரி கனவுகளுடைய படம் வரும். இப்போ பாய்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தில் ஒரு காட்சி வரும், தான் காதலிகிட்ட வந்து எழுதி காமிப்பான், ஒரு அரிசி மூட்டையை முழுசாக எழுதி அதில் எழுதி காமிப்பான். ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் இப்படி ஒரு காட்சியை யோசிக்க கூட மாட்டான். இது ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் மைண்ட் செட். ஒரு அரிசி மூட்டையை அப்படியே ரோட்டில் கொட்டுறது இருக்குல்ல, எதுக்குன்னா தன் காதலிக்கு சிக்னல் கொடுக்க. காதலுக்கு நம்ம எதிரி கிடையாது, ஆனால் அவன் காட்சி வடிவத்தை பாருங்கள். அவனுங்களுடைய பிரச்சனையே வந்து நுகர்வு கலாச்சாரத்துலேருந்து வருது, அமெரிக்க அடிமைத்தன கார்பரேட்லேருந்து வருது சங்கருடைய படங்கள்.